ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமு என்கிற வினோத்தின் வங்கி பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி அன்று ஒரு கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். வீட்டில் அருகே இருக்கக்கூடிய கட்டிடத்தை புதிதாக கட்டப்பட்டவரும் கட்டிடத்தை பார்வையிட்டு வந்தவரை ஒரு கும்பல் மறைந்திருந்து வெட்டி கொலை செய்தது. இந்த வழக்குல 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, செல்வராஜ், அருள், வினோத் உள்ளிட்ட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட அவர்கள் புழல் சிறையில் அடைத்தால் அங்கு இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களோடு மோதல் போக்கு உருவாகும் என்பதனால பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களை போலீசார் 5 நாட்கள் காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா நேற்று இரவு 10:30 மணி அளவில் பூந்தமல்லி கிளை சிறையிலிருந்து அவர்கள் 11 பேரையும் பரங்கிமலையில் உள்ள இணையான அலுவலகத்தில் வைத்து போலீசார் திருப்பி விசாரணையை நடத்தி வருகின்றனர். அவரிடம் கிடைக்கப்பட்ட விசாரணையில் முதற்கட்ட விசாரணைக்கிட்ட ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமு என்கிற வினோத் ஆகிய இருவரும் பல நாட்களாக இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்ற காத்திருந்ததாகவும் கூறப்பட்டது. குறிப்பா கடந்த 10 நாட்கள் முன்பாகவே பெரம்பூர் பகுதியில அவர்கள் நோட்டமிட்டதாகவும், திருமலை என்ற ஆட்டோ ஓட்டுநரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளும் சேர்ந்து பெரம்பூர் பகுதியில ஆம்ஸ்ட்ராங் எங்கிருந்து எந்த நேரத்துக்கு அவருடைய புதிய கட்டுமான பணி நடைபெறும் இடத்துக்கு வருவார் என்றும், அந்த வழியாக எந்த வழியாக வெட்டி தப்பி ஓடலாம் என்பதை அங்கு இருக்கக்கூடிய மதுபான கடையில மது அருந்தியபடியே அவர்கள் ரூட் எடுப்பது குறித்து திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5 முறை ஏற்கனவே முயற்சி மேற்கொண்டும் அவரை கொலை செய்ய முடியாததுனால ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் அன்று அவரை திட்டமிட்டு கொலை செய்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்துல ரத்தம் அதிக அளவில் வெளியேறும் நரம்பு பகுதியை குறிப்பிட்டு வெட்ட வேண்டும் என்றும் விசை ஆகக்கூடாது என பாலு தனது கூட்டாளியிடம் தெரிவித்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களுக்கு பண உதவி செய்தது யார் என்பது குறித்து தற்போது விசாரணையை போலீசார் துவக்கியிருக்கிறார்கள். அதற்காக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமு என்கிற வினோத்தின் வங்கி பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட 11 நபர்களில் கடந்த 6 மாத வங்கி பரிவர்த்தனைகளை அவர்கள் தொடர்புடைய வங்கியில் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கொலை சம்பவத்துக்கு 45 நிமிடங்களுக்கு முன்பாகவே அங்கு காத்திருந்ததாக கொலையாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 5 இருசக்கர வாகனத்தில் கொலை செய்து தப்பி ஓடியதாகவும், போலி நம்பர் பிளேட்டுகளை இந்த கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தியதும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் தங்களது இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தாமல் வேறு நபர்களின் இருசக்கர வாகனத்தில் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக இந்த 5 இருசக்கர வாகன உரிமையாளர்களும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல கொலையாளிகளின் வீட்டுக்கு நேரடியாக அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.